அவரை சூழ்ந்து தற்போது பாதுகாப்பளித்து வருகின்றனர். அந்த செய்தியும் தற்போது நமக்கு கிடைத்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது அவை மீண்டும் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவையில நடந்த நிகழ்வுகள் குறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழரசன், தற்போது தமிழக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டமானது ஒரே நாளில் 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் சபாநாயகர் தனபால் அவையை 3 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். அதாவது தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவைக்குள் அமளியில் ஈடுபட்ட காரணத்தினாக இந்த அவையானது தற்போது 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது திமுக மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வைக்கப்படும் 2 கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தன. அதாவது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இந்த நம்பிக்கை அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக இருக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் ஓ பன்னீர்செல்வமே கூட எழுந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருந்த காரணத்தினால் திமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு 2வது வாய்ப்பாக சபாநாயகருக்கு இன்னொரு கோரிக்கையும் எதிர்க்கட்சி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தார்கள். அதாவது சபையை 1 வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிகளுக்குள் சென்று மக்களை சந்தித்த பிறகு மக்களிடம் கருத்து கேட்ட பிறகு மீண்டும் அவை கூடினால் மட்டுமே இது ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தப்படும் வாக்கெடுப்பாக இருக்க முடியுமே தவிர அல்லது இது ஜனநாயகத்துக்கு மீறி நடத்தப்படும் வாக்கெடுப்பாக தான் இருக்கும் என்று 2 கோரிக்கைகள், ஒன்று ரகசிய வாக்கெடுப்பு அல்லது சபையை 1 வாரம் ஒத்திவைக்க வேண்டும் என்று இந்த 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் சபாநாயகர் எழுந்து சபை, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஒரு அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த முடியாது, அதற்கு அவை விதியில் இடமில்லை என்று சபாநாயகர் தெரிவித்தார். அதாவது சபையின் விதிகளின்படி 99(1) ஆகிய விதிகளின்படி ரகசிய வாக்கெடுப்பை தமிழக சட்டமன்றத்தில் நடத்த முடியாது, அதற்கான விதி உள்ளது என்று தெரிவித்திருந்தார். உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் எழுந்து 122 விதிப்படி பார்த்தோம்னால் அவையின் விதிப்படி சபையை சபாநாயகர் ஒத்திவைப்பதற்கான அதிகாரம் அவரிடத்தில் உள்ளது என்று அதனை குறிப்பிட்டார். அதாவது 2 வாய்ப்புகள் சபாநாயகருக்கு தாங்கள் கொடுக்கிறோம். ஒன்று, ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அல்லது அவையை 1 வார காலம் ஒத்திவைக்க வேண்டும். ஆனால் இந்த 2க்குமே சபாநாயகர் சம்மதம் தெரிவிக்காததால் உடனடியாக திமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். சபாநாயகரின் இருக்கை முற்றுகை செய்யப்பட்டது, முதல்வரின் இருக்கையும் முற்றுகை செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர்களை வெளியேற்றும்படி சபாநாயகர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த அமளியானது தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. உடனடியாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் சரியாக மீண்டும், அதாவது காலை ஒத்திவைக்கப்பட்ட சபையானது மீண்டும் 1 மணி அளவில் கூடியது. அதன் பிறகு சபை கூடிய 5 நிமிடங்களிலே தொடர் அந்த அமளியானது சுமார் 30 நிமிடங்களுக்கு நீடித்தது. அதன் பிறகுதான் தற்போது தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நாளில் 2வது முறையாக தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3 மணிக்கு மீண்டும் அவை கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றும்படி சபாநாயகர் உத்தரவிட்டுள்ள காரணத்தினால் மீண்டும் சபை 3 மணிக்கு கூடும் பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சபைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதனை கருத்தில் கொண்டுதான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் தற்போது வரை சட்டமன்ற அந்த அவையில் இருந்து யாரும் வெளியே வரவில்லை. அனைவருமே தற்போது அவையில் தான் அமர்ந்துள்ளார்கள். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெளியில் வந்துள்ளார்கள். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் தற்போது சட்டமன்றத்திற்குள் தான் அமர்ந்துள்ளார்கள். தொடர்ச்சியாகவே இன்று காலை முதலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றி வருகின்றன. சட்டமன்ற சபாநாயகரின் சட்டையானது கிழிக்கப்பட்டதாக சபாநாயகரே தெரிவித்தார். அதாவது தனக்கு பல்வேறு விதமான வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது என்று தன்னுடைய வருத்தத்தை அவர் தெரிவித்தார். தன்னுடைய சட்டையை திமுக உறுப்பினர் கிழித்து விட்டதாக தெரிவித்தார். அதன் பிறகு அவை சபாநாயகரின் அறைக்கு சென்று எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் இந்த சம்பவங்கள் தொடர்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். அதற்கு தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சபாநாயகர் அவையில் தெரிவித்திருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்க மறுத்த காரணத்தினால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகுதான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை காவலர்கள் வெளியேற்ற முடியாத பட்சத்தில் தான் தற்போது அவையை 3 மணி வரை ஒத்திவைத்துள்ளார்கள். ஸ்டாலின், ஒரே நாள்ல 2வது முறையா சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஒரு அசாதாரண சூழல் சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிறத உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சட்டப்பேரவை வளாகத்துல என்ன சூழல் இருக்கு? அங்க அதிரடிப்படையினர் சற்று முன்பாக அதிக அளவுல குவிக்கப்பட்ட செய்திகளை பார்த்தோம். இப்ப எவ்வளவு பேர் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? அங்க உள்ள சூழல் குறித்து சொல்லுங்க.
தமிழரசன், அதாவது குறிப்பாக தமிழக தலைமைச் செயலக வளாகத்திற்குள் சட்டப்பேரவை அமைந்துள்ள அந்த பகுதிகளுக்குள் காவல்துறையினர் எக்காரணம் கொண்டும் உள்ளே வர அனுமதி கிடையாது. அவை காவலர்களுக்கு மட்டுமே சட்டப்பேரவைக்குள் நுழைவதற்கு அனுமதி உண்டு. அதனால் அந்த சட்டப்பேரவை வெளியே அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று காலை கூட 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அமளியானது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நிலையில் சபையானது 2 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிரடிப்படையினரும் தற்போது தலைமைச் செயலக வளாகத்திற்குள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இருந்த பொழுதிலும் சட்டப்பேரவை நடைபெறும் பொழுது அவை காவலர்களை தவிர காவல்துறையினர் யாரும் உள்ளே வர அனுமதி கிடையாது. 88 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட திமுகவை தற்போது சபாநாயகர் வெளியேற்றும்படி உத்தரவிட்டுள்ள காரணத்தினால் பல்வேறு விதமான அடுத்து 3 மணி அளவில் சபை மீண்டும் தொடங்குவதற்கான சூழல் இருக்குமா இல்லையா என்பதை தம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வரை அவைக்குள் தான் உள்ளார்கள். அவர்கள் யாரும் வெளியே வர மறுத்து வருகிறார்கள். அவை காவலர்களை கொண்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. அதாவது ஜனநாயக முறைப்படி நடத்தப்படும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட வேண்டும். ரகசிய வாக்கெடுப்புக்கு தமிழக சட்டப்பேரவை விதிகளில் இடமில்லை என்றாலும் சபையை ஒத்திவைப்பதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது. அதற்கான விதிகளும் 122 விதிக்கில் சபாநாயகர் ஒரு அவையை எத்தனை நாட்கள் வேண்டுமானால் ஒத்திவைக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தார். அதாவது தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் 15 நாட்கள் நேரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவசரமாக 2 நாட்களிலேயே சபையை கூட்டுவதற்கான அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியானது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் திமுகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இந்திய முஸ்லீம் லீக் ஆகட்டும் தொடர்ச்சியாக அவையில் எழுப்பி வருகிறார்கள். இதே ஒரு கருத்தை தான் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வம் கூட இதே தொடர்பாக அவையில் பேசினார். நிச்சயமாக ஒரு வார காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தொகுதிகளுக்குள் செல்ல வேண்டும், மக்களின் கருத்தை கேட்க வேண்டும். இந்த தற்போதைய இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அதிமுகவுக்கு வந்த வாக்குகள் அனைத்தும் நமக்காக வந்த வாக்குகள் அல்ல, ஜெயலலிதாவால் வந்த வாக்குகள் என்று பன்னீர்செல்வம் அவையில் பேசினார். அதாவது தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத நிலையில் கூட தன்னுடைய உறுப்பினர்கள் ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதையெல்லாம் மனதில் வைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும், தொகுதிகளுக்குள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியும் என்று பன்னீர்செல்வம் அவையில் பேசினார். இருந்த பொழுதிலும் சபாநாயகர் ரகசிய வாக்கெடுப்புக்கும் சரி அல்லது அவையை ஒத்திவைப்புக்கும் சரி இந்த 2 கோரிக்கைகளையும் ஏற்க மறுத்ததன் காரணமாகத்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள் தான் உள்ளார்கள். வெளியே தற்போது தலைமைச் செயலக வளாகத்திற்குள் பார்த்தோம் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு அந்த பரபரப்பான ஒரு சூழல் தான் காட்சியளிக்கிறது. தமிழக அரசியல் சூழலில் எந்த அளவுக்கு ஒரு கனல் இருந்ததோ அதே போன்ற ஒரு கனல் தான் தற்போது தலைமைச் செயலக வளாகத்திற்குள் உள்ளது. அதிக அளவில் அடுத்ததாக என்ன நேரப் போகிறது, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, சபாநாயகர் என்ன நடவடிக்கை மேற்கொள்வார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அதாவது அவைக்குள் பார்த்தோம் என்றால் அவை மரபுகளுக்கு மீறி பல்வேறு விதமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. அவை குறிப்பில் அதை ஏறாத காரணத்தினால் நம்மால் தெளிவாக கூட அந்த என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட முடியவில்லை. இருந்த பொழுதிலும் பல்வேறு ஒரு அசாதாரண சூழல் தான் அவைக்குள்ளும் சரி அவைக்கு வெளியிலும் சரி தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. தமிழரசன், ஸ்டாலின் சட்டப்பேரவை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கைகளை பற்றி குறிப்பிட்டீங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சட்டமன்றத்தில் ஏதாவது கருத்துகள் பகிரப்பட்டதா? தமிழரசன், எடப்பாடி பழனிசாமி இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அவர் வாசிக்க அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் சபாநாயகர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்த காரணத்தினால்தான் திமுக உறுப்பினர்கள் உடனடியாக இது போன்ற அமளியில் ஈடுபட்டார்கள். சபாநாயகருடைய இருக்கையும் சரி முதல்வருடைய இருக்கையும் சரி உடனடியாக முற்றுகையிடப்பட்டது. தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் 88 பேரும் தொடர்ச்சியாக இந்த 2 பேருடைய
சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிட்ட காரணத்தினால்தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றும்படி சபாநாயகர் உத்தரவிட்டார். தற்போது நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை சபையில் வாசித்து விட்டார். இனிமேல் அந்த தீர்மானத்தின் மீது யார் பேச போகிறார்கள், குறிப்பாக 20 நிமிடங்களுக்கு மேலாக முதல்வரே பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட காரணத்தினால் திமுக சார்பில் யாரும் பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பில் அதனுடைய கட்சித் தலைவர் கே.ஆர். ராமசாமி பேசுவார். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் அபூபக்கர் இது போன்ற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள். முதலமைச்சரின் தன் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவையில் வாசித்து விட்டார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வாசித்து விட்டாலும் கூட அதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே இந்த அமளி ஏற்பட்ட காரணத்தினால்தான் தற்போது சபையானது 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதற்கு விதியில்லை என்றாலும் சபையை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழக ஸ்டாலின், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. சட்டப்பேரவையில கடும் ரகளை ஏற்பட்ட அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். அந்த சமயத்துல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தது? இந்த ரகளை ஈடுபடும் போது அவங்களுடைய கருத்துகள் ஏதாவது பகிரப்பட்டதா? தமிழக கருத்துக்கள் எதுவும் பகிரப்படவில்லை. இருந்த பொழுதிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் அவர் சபையில் பேசவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் ஓ பன்னீர்செல்வம், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இந்த அமளி மற்றும் ரகளை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை சட்டமன்றத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை சபாநாயகர் தன்னுடைய அறைக்கு வரவழைத்து இந்த விவகாரம் தொடர்பாக பேசினார். தமிழக குறிப்பிட்டு வந்தது போல தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசும் பொழுது இது போன்ற சம்பவம் தமிழக சட்டப்பேரவையில் நிகழ்ந்திருக்க கூடாது, சபாநாயகர் இருக்கை ஆனது முற்றுகையிட்டிருக்க கூடாது, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதனை செய்திருக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். இருந்த பொழுதிலும் இந்த சூழலுக்கு காரணம் சபாநாயகர் தான். அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு விதியில் இடமில்லை என்று சபாநாயகர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் 2 வாய்ப்புகளை கொடுக்கிறோம். ஒன்று ரகசிய வாக்கெடுப்பு அல்லது சபையை ஒரு வார காலம் ஒத்திவைக்க வேண்டும் என்று 2 வாய்ப்புகளை தான் கொடுக்கிறோம். சபையை ஒத்திவைப்பதற்கு அவை விதிப்படி 120 அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த ரகளை நடக்கும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? தமிழக செயல்பாடுகளை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருக்கையில் அமைதியாக தான் இருந்தார். அதே போல ஓ பன்னீர்செல்வமும் அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 82வது எண் கொண்ட அவருடைய இருக்கையில் தான் அமர்ந்திருந்தார். 2வது வரிசையில் அந்த இருக்கையானது அமைந்துள்ளது. அமைச்சர்கள் கடைசியாக அதாவது புரோட்டோகால் படி அந்த அமைச்சர்களுக்கு அடுத்த இருக்கையானது பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் இருவருமே அமர்ந்துதான் இருந்தார்கள். அதே போல எதிர்க்கட்சி வரிசையில் நாம் பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட இந்த விஷயத்தை, அதாவது முற்றுகையிட்டால் கூட அவருடைய இருக்கையில் அவர் சாதாரணமாக தான் அமர்ந்திருந்தார். இதே போல மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற தலைவர் கே.ஆர். ராமசாமி ஆகட்டும் அதே போல மற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் அவரவருடைய இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டார்கள், இது போன்ற ரகளில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் சபாநாயகருடைய அந்த இருக்கையின் முன் இருந்த மேஜையானது முழுவதுமாக தூக்கி எறியப்பட்டது. சட்டப்பேரவையுடைய செயலாளருடைய ஜமாலுடைய இருக்கையானது தூக்கி வீசப்பட்டது. அதே போல மைக்கானது, அந்த மேஜை மீது இருந்த மைக்கை பிடுங்கி சபாநாயகர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கூட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிடுங்கி எழுந்தார்கள். இது போன்ற செயல்களுக்கெல்லாம் தான் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சட்டப்பேரவையிலே வைத்து தெரிவித்துள்ளார். இருந்த பொழுதிலும் தங்களுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு வார காலம் சபையை ஒத்திவைப்பதற்கு சபாநாயகர் மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வைக்கிறார்கள். எதற்காக சபாநாயகர் ஒத்திவைக்க மறுக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும். மக்கள் கருத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டறிந்த பின்புதான் நேரடியாக வந்து இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும் அனைவருமே வலியுறுத்துகிறார்கள். அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 134 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கிடைத்த வாக்கு என்பது நாம் பார்த்தோம் என்றால் அது அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கோ அல்லது மாஃபா பாண்டியராஜனுக்கோ தனிப்பட்ட
முறையில் கிடைத்த வாக்கல்ல, அது ஜெயலலிதாவிற்காக, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்காக கிடைத்த வாக்குகள். அதனால் மக்கள் ஜெயலலிதா மீது நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தினால்தான் தம்மை அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் போட்டியிட்டு தங்களுக்கு வாக்களித்தார்கள். அதனால் நிச்சயமாக ஜெயலலிதா என்ன நினைத்தாரோ, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதனை செய்வதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கேட்டறிந்த பின்புதான் வாக்களிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் மிக தெளிவாக சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. தற்போது 3 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக என்ன நிகழப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. தமிழர் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கும் போது திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். திமுகவினர் எடுத்த அதே நிலைப்பாட்டை தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எடுத்தாங்க. திமுகவினர் இந்த ரகளையில ஈடுபட்டும் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு ஸ்டாலின்? தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 8 உறுப்பினர்களை பொறுத்தவரை முதலாவதாக, அதாவது சபை முதல் முறையாக ஒத்திவைக்கப்பட்ட போது சரியாக 12:10 மணி அளவில் சபையானது இன்றைய நாளில் முதல் முறையாக இந்த சபையானது ஒத்திவைக்கப்பட்டது. அப்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற அமளியிலும் ரகலிலும் ஈடுபடும் பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அனைவருமே வெளியே எழுந்து சென்று விட்டார்கள். ஆனால் 2வது முறையாக சபை ஒத்திவைக்கும் பொழுது இது போன்ற ரகலியில் தான் தொடர்ச்சியாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டாலும் காங்கிரஸ் சட்டமன்ற அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆகட்டும், இந்தியன் முஸ்லீம் ஆகட்டும், அனைவருமே சபையில் தான் இருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான தங்களுடைய இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கூட தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அரங்கேறி வந்தது. மற்ற ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் வெளியே எழுந்து சென்று விட்டார்கள். ஆனால் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை எந்த விதமான இது நாம் தொடர்ச்சியாக நம் கூட்டத்தொடர் செய்தி சேகரிக்கும் பொழுது பல்வேறு விதமான நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சபாநாயகருக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடினால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் நிலையில் எந்த விதமான எதிர்ப்பை கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் எழுப்பவில்லை. மற்ற உறுப்பினர்கள், அதாவது அரசு கொறடாவாகட்டும், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், முதல்வராகட்டும், யாருமே சபாநாயகருடைய இருக்கையும் முற்றுகிட்ட போதும் சரி, முதல்வருடைய இருக்கை முற்றுகிட்ட போதும் சரி, தங்களுடைய கருத்துக்களை எந்த வகையிலும் வெளிப்படுத்தவில்லை என்றுதான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. தமிழரசன் ஸ்டாலின், சபாநாயகர் தனபால் எனக்கு நேர்ந்த கொடுமையை எங்கே போய் முறையிடுவது அப்படின்னு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முதலாவதா சட்டப்பேரவை 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறியிருந்தார் அப்படின்ற தகவல்களை சொன்னீங்க. மறுபடியும் 2வது தடவை அவை கூடிய போது திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டதனால அந்த காரணத்தினால அவை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முதல் தடவை ஒத்திவைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டதாகவும், மறுபடியும் 2வது தடவை அவை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பாக திமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கதாகவும் தகவல்கள் கொடுத்தீங்க. எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையா திமுகவினர் அமளியில் ஈடுபடும் போது என்ன கருத்து சொன்னாரு? அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? தமிழரசன், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர்தான் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டார். அதாவது முதல் முறையாக அந்த அமளியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்ட பொழுது தன்னுடைய சட்டை கிழிந்து விட்டது. ஒருவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னை பிடித்து இழுக்கும் போது சட்டை கிழிந்து விட்டதாக சபாநாயகர் தன்னுடைய அறையில் வைத்து தன்னிடம் தெரிவித்தார் என்று ஸ்டாலின் அவையில் பேசினார். அதாவது அவை கூடியவுடனே இந்த கருத்தை சபாநாயகர் தன்னுடைய சட்டை கிழிந்து விட்டதாக அவரே எந்திரித்து அந்த கிழிந்த சட்டையை காண்பித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினரிடமும் காண்பித்தார். அப்பொழுது ஸ்டாலின் அதற்கு மறுப்பு தெரிவித்து, அதாவது எதிர்ப்பு தெரிவித்து எழுந்து தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து பேசினார். அதாவது தன்னை நீங்கள் தான் அழைத்தீர்கள், சபாநாயகருடைய அறைக்கு நீங்கள் தான் அழைத்தீர்கள், நானும் மன்னிப்பு கேட்டு விட்டேன். ஆனால் மீண்டும் அவை குறிப்பில் ஏறுவதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பழி சுமத்துவதற்காக நீங்களே அவை குறிப்பில் ஏறுவதற்காக இந்த விஷயத்தை சபையில் வைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான சபாநாயகருடைய செயல் என்பது நீங்களே உங்களுடைய சட்டையை கிழித்துக் கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டுவது போல் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். அதாவது முன்பு முதல் அமளி நடந்த போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கியதால் தான் தன்னுடைய சட்டை கிழிந்ததாக சபாநாயகர் தெரிவித்திருந்தாலும்
ஆனால் சபை குறிப்பில் ஏறுவதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்கள் சபை குறிப்பில் ஏறுவதற்காக சபாநாயகர் நேரடியாக சபைக்கே வந்து இந்த விஷயத்தை தெரிவித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் இது போன்ற ரகளை அமளியானது ஈடுபட்டிருக்கும் கொண்டு பொழுது சபாநாயகர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தன் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை வாசிக்க அனுமதி கொடுத்து விட்டார். உடனடியாக எந்த விதமான அந்த தொடர்ச்சியாக அமளி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எதிர்வரிசையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் உடனடியாக சபாநாயகர் அனுமதி அளித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை வாசித்து விட்டார். அதனால் தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர்கள் கடுமையான ஒரு கோஷங்களுடனும் ஜனநாயக ரீதியாக நாங்கள் வைத்த கோரிக்கைகள் ஏற்க மாட்டீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்து அதன் பிறகுதான் அமளியில் ஈடுபட்டார்கள். இரண்டாவது முறையாக முதல் முறையும் சபாநாயகருடைய இருக்கையாகட்டும் அவருடைய மேஜையாகட்டும் சட்டப்பேரவையுடைய செயலாளரின் இருக்கையாகட்டும் அனைத்தையுமே தூக்கி எறிந்த அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இரண்டாவது அமளி இரண்டாவது ரகளின் போதும் நிகழ்ந்தது. உடனடியாக அவை காவலர்கள் உள்ளே வரவழைக்கப்பட்டாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழல் அங்கு எழுவில்லை. எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக அவை காவலருடனும் ஒரு சில கைகலப்பு சம்பவங்கள் கூட நடந்தது. இருந்த பொழுதிலும் அவை காவலர்களால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் தற்போது வரை எழவில்லை. தமிழரசன் ஸ்டாலின் முதலாவது தடவையா அவை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பாக சபாநாயகர் இருக்கையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கு.க. செல்வம், புரசை ரங்கநாதன் அமர்ந்த அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பூங்கோதை எம்எல்ஏ மேசை மீது ஏறி நின்னாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சது. அதனை தொடர்ந்து இரண்டாவது முறையா அவை கூடியதும் தீவிரமான அமளி ஏற்பட்டது, கடும் அமளி ஏற்பட்டது. அதன் காரணமாக அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்ததாக சபாநாயகர் திமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார். அந்த சமயத்துல என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நடந்தது, திமுகவினர் எந்த அளவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க, அமளியில் ஈடுபட்டாங்க? தமிழரசன், நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் முறையாக இந்த அமளியில் ஈடுபட்ட பொழுது சபாநாயகர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அவருடைய காவலர்கள் உடனடியாக அவரை சபாநாயகரை பத்திரமாக அங்கிருந்து வெளியேற்றினார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வமும் அதே போல வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் குரசை ரங்கநாதனும் இருவரும் சபாநாயகருடைய இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டார்கள். அதாவது மேஜைகள் மைக்குகள் பிடுங்கி எரியப்பட்டிருந்தாலும் கூட சபாநாயகருடைய இருக்கையில் இருவரும் கு.க. செல்வம் முதலாவதாக போய் அமர்ந்தார். அதன் பிறகு குரசை ரங்கநாதன் போய் அமர்ந்து விட்டார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த சபையானது 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதே போல பூங்கோதை ஆருடைய அருணாவாகட்டும் மற்ற உறுப்பினர்களாகட்டும் அனைவருமே மேஜை மீது ஏறிவிட்டார்கள். ஏறிதான் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள்.